ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, நீங்க வேண்டாம் அப்படின்னு வெறுத்து சென்ற நபர், அதாவது இனிமேல் லைஃப்ல அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க, வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயம் மொத்தமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கானதா இருக்கும். நீங்க பெருசா பூஜை பண்ணணும், மந்திரம் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஆனா இதை நீங்க பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் பாருங்க, இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா என் ஓன் மெத்தட் கிடையாது, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாந்திரிக குரூப்ல நான் போனப்ப வந்து பாத்தீங்கன்னா கேரளாக்கு போனப்ப அங்க எனக்கு ஒரு மாந்திரிகர் பழக்கமானாருன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்படி பழக்கமானவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் மெத்தட் வந்து இன்னைக்கு நான் பேசும்போது சொன்னாரு, இதை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும், எங்க குரூப்ல இருக்க நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அதனால இதை நான் கொடுக்குறேன். மற்றபடி இதை நான் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லி அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். இந்த முறை நீங்க பண்றதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்றேன், எனக்கு எல்லா ஆப்ஷனுமே முடிஞ்சு போச்சுங்க, வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்கிற, வேற வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பண்ணுங்க. அதே போல இதுல நான் சொல்லக்கூடிய பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட அந்த பொருள் இல்லை, இதுக்கு நான் இதை ஆல்டரேட் பண்ணிக்கலாமா, இல்ல நான் போய் கடையில போய் வாங்கணுமா, இல்ல வீட்ல இருக்கிறது ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கடையில கிடைக்கக்கூடியது. சில திங்ஸ் வந்து உங்களோட ஓன் திங்ஸா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தணும். முதல்ல என்னென்ன பொருள் வேணும்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை யாரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல் விஷயம், வேற வழியே இல்லை, கடைசி ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வலிங்கிறது ரொம்ப கொடுமையான வழியா இருக்கும். பிகாஸ் நீங்க லவ் பண்ண ஒரு பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்க, திருப்பி வரவே மாட்டாங்க, ரொம்ப பெயினா இருக்கு, அந்த வழியில இருக்கேன், அதுக்காக நான் என்னால பண்ணலாம் அப்படின்னு ரெடியா இருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் பண்ணுங்க. செகண்ட், இதை நீங்க பண்ணும்போது எக்ஸ்ட்ரீமான ஃபீலிங்ஸோட பண்ணணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியில இருக்கிறவங்க பண்ணுங்கன்னு சொன்னது. அந்த வழியை நீங்க கரெக்டா இதுல யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தேர்டு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ட்ரிங்க்ஸ் ஹேபிட், போதை பழக்க வழக்கங்கள், எந்த விதமான கெட்ட பழக்கங்கள், ஏன் உங்களை டல்லாக்கக்கூடிய சாங்ஸ், இந்த மாதிரி எதையுமே நீங்க கேட்கக்கூடாது. இது நீங்க பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு போதை பழக்கங்கள்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விட்டுருங்க. ஸ்மோக்கிங்கா இருந்தாலுமே நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம், அது சிக்கன் சாப்பிட்டா, இதுவே நீங்க கொஞ்சம் மட்டன், பீஃப் இந்த மாதிரி போயிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்களும் ஒரு 1 வீக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண பிறகு இதை பண்ண ஆரம்பிங்க. இதை பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள போய் உங்க உடம்புல கொஞ்சம் பவர் ஏற்றிட்டு பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பெஸ்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். கோவிலுக்கு போய் அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தாலே உங்களுக்கு பவர் ஏறும். ஏன்னா இது சிம்பிளா பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ நம்ம இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம். முதலாவது வந்து கருமெத்தலை. கருமெத்தலைங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா பெருசா இருக்கக்கூடிய ஒரு வெத்தலை ஒன்று எடுத்துக்கோங்க. வெத்தலை கசங்க கூடாதுங்க, கிளிய கூடாது, நல்ல வெத்தலையா பார்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, நாட்டு மருந்து கடையில போய் கஸ்தூரின்னு கேளுங்க, ஒரு 20 ரூபா டப்பா ஒன்று கொடுப்பாங்க, அது ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்தது நவசாரம்னு கேளுங்க, ஒரு சின்ன கல்லு மாதிரி கொடுப்பாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா 10 ரூபா அளவுக்கு வாங்கினா போதும். நமக்கு தேவை ஒரு குட்டி பிட்டு மட்டும் தான், அதனால அந்த அளவுக்கு மட்டும் நீங்க வாங்கினாவே போதும். அவங்க நிறைய வேணுமான்னு கேட்பாங்க, அவ்வளோ வேண்டாங்கன்னு சொல்லி ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க யாருக்காக இதை பண்ண போறீங்களோ அவங்களோட திங்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட முடி, நகம், இல்லாட்டி அவங்களோட பிளட்டான ஏதாவது ஒரு விஷயம், அந்த மாதிரி 3ல ஏதாவது ஒன்று இருந்தால் தான் வருமே. ஒன்றும் அவங்களோட ஹேர் இருக்கணும், இல்லை நெயில் இருக்கணும், இல்லை அவங்க ரத்தம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், இல்லை அவங்களோட வியர்வை பட்டது ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ அவங்க வியர்வை பட்ட கட்சி இப்போ எங்கிட்ட இருக்குங்க, நான் துவைச்சிட்டேங்கன்னா அப்போ அது யூஸ் ஆகாது. அந்த வியர்வை அதில் இருக்கணும். அந்த வியர்வையோட உங்க வியர்வை கலந்தா தப்பே கிடையாது, யூஸ் பண்ணலாம். பட் எக்காந்த கூட அவங்களது கலக்கூடாது. அதே மாதிரி உங்களோட திங்ஸும் கலக்கணும். உங்களுதுமே வந்து பார்த்தீங்கன்னா நகமோ இல்லாட்டி வந்து முடியோ இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட்டோ இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 3ல ஏதாவது நீங்கள் கலந்தா பண்ணணும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். இதை பண்றதுக்கு சிறப்பான நாள் எப்பயுமே சொல்ற மாதிரி வியாழக்கிழமை தான். ஒரு வசியம் அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னாவே அதுக்கு வியாழக்கிழமை தான் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். வியாழக்கிழமை காலையில இருந்து எதையுமே சாப்பிடாமல் விரதத்தோட இருங்க. காலையில நல்லா குளிச்சுட்டு இதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே திங்ஸ்லாம் வாங்கி ரெடியா வச்சுக்கிட்டு ஒரு நைட் 11ல இருந்து 12க்குள்ள நீங்க பண்ணணும். ஒரு 11 மணிக்கா வந்து பாத்தீங்கன்னா யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு நீங்க யாருக்காக பண்றீங்களோ அவங்கள முழுமையா உங்க மனதார விஷுவல் பண்ணுங்க. விஷுவல் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிலை எடுத்து வைங்க. அந்த வெற்றிலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க திங்ஸ் வைக்கணும். அவங்களோட பிளட்டோ இல்லாட்டி அவங்களோட நெயில் இல்லாட்டி ஹேர் இதை வச்சுட்டு அதுக்கு மேல உங்களோட பொருள் நீங்க வச்ச பிறகு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி பவுடர் மாதிரி நீங்க தேய்ச்சிக்கலாம். லிக்விட் மாதிரி தான், கொஞ்சம் கிரீமியா தான் இருக்கும். நீங்க அதை வந்து அந்த வெற்றிலையில தேய்ச்சிட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நவசாரத்தை அப்படியே பொடி பண்ணி ஃபுல்லா தூவி விட்டுட்டு அந்த நவசாரத்தினால நீங்க இந்த போட்ட திங்ஸ் அப்படியே ஃபுல்லா முழுகணும். அந்த அளவுக்கு போட்டுட்டு அந்த வெத்தலையை அப்படியே மடிச்சு
அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டி ஒரு பால் மாதிரி கையில் வச்சுக்கோங்க. 3 நாளுக்கு இது உங்கள் கையிலே இருக்கணும். இந்த 3 நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீலிங்கோட இருக்கணும். என்ன ஃபீல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அந்த உணர்வு அவங்க சம்மந்தப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு வந்து உங்களுக்கு கோபமான உணர்வோ இல்லை அழுகிற உணர்வோ பய உணர்வோ இந்த 3ல் எது வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். இந்த உணர்வு தான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் இந்த உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸபிளாக உங்களுக்கு இருக்கணும். இந்த 3 நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிந்தனையிலே இருந்தீங்க அப்படின்னா 3 நாட்களுக்குள்ளார அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீலோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். 3 நாட்கள் மட்டும் வேற எந்த ஒரு உணர்வுக்கும் இடம் கொடுத்துடாதீங்க. அதாவது நீங்களே தேவையில்லாம போய் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு நெகட்டிவ் ஆக்கிறதோ இல்லை இது சம்மந்தமான ஒரு துளி கூட நெகட்டிவ் உங்களுக்கு வரவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் இருந்துக்கோங்க. இந்த 3 நாள் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்ற ஐட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் புதைச்ச அதாவது வேர்லேருந்து வளர்ந்த இந்த உருளைக்கிழங்கு பூண்டு வெங்காயம் இது இல்லாத சமையலாக சாப்பிட்டுக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருந்து 3 நாள் பண்ணுங்க. 3 நாட்களுமே இந்த பேப்பர் உங்கள் கையிலேயே தான் இருக்கணும். அதை மட்டும் காந்து கொண்டு மறந்துடாதீங்க. 4வது நாள் அவங்க கன்ஃபார்மாக அவங்க கிட்ட பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். 4வது நாள் இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நெருப்பில் போட்டு எரிச்சிருங்க. இதோட சக்தி பவர் எத்தனை நாளைக்கு நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட சக்தி பவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ரொம்ப 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 ஹை லெவல் பார்த்தாலே 3 மாசம் தான் நிக்குமே. 3 to 6 மாசம் சொல்லலாம். ஆனா அதுவே ரிஸ்க் தான். 3 மாசம் வச்சுக்கோங்களேன். 3 மாசம் வரைக்கும் அந்த ஃபீல் அவங்க இருப்பாங்க. ரொம்ப ட்ராமாட்டிக்கலா இருக்காது. ஆனா அவங்களுக்கு உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வந்து சேர்த்துரும். அதுக்கப்புறம் அந்த பவர் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க இதை திரும்பியும் ட்ரை பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒருத்தர் ஒரு டைம் தான் பண்ண முடியும். ஸோ கடைசி வாய்ப்பு வேற வழியே இல்லை அப்படிங்கிற டைம்ல இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே போல இந்த கணவன் மனைவிக்கு நிச்சயமா இதை யூஸ் பண்ணுங்க. என்னோட ஹஸ்பண்ட் என் கூட பேசுறது இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற நிலைமையில நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பேசிக்கா விஷயம் தான். இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல் விஷயம்லாம் கிடையாது. ஆனா பேசிக். ஆனா இதுல நீங்க எந்த அளவுக்கு அந்த உணர்வுகளோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது எப்படி உங்களுக்கு அந்த உணர்வோட உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அதை கையில நீங்க வந்து 3 நாட்களுமே உங்க கையில இருக்கணும். உங்களோட வேர்வை உங்க அழுக்கு எல்லாமே இல்லை கலக்கும். அதோட நீங்க அதை வச்சுட்டே இருக்கணும். அப்பதான் அது சக்தி வந்திருக்கும். அது உங்க கூடயே வச்சிருங்க. அது கூடயே வச்சுட்டு அந்த பர்சனை நினைச்சிட்டே இருங்க. யாருக்காக நீங்க பண்றீங்களோ அந்த பர்சனை நீங்க நினைச்சிட்டே இருக்கணும். இந்த 3 நாட்களும் உங்ககிட்டயே தான் இருக்கணும். எக்காந்து கூட அதை மட்டும் விட்டுறாதீங்க. உங்க கூடயே வச்சுட்டு அந்த பர்சன் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருங்க. அதாவது அவங்க உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க, அவங்க வேணும் அப்படின்னு எவ்வளவு சோகமா எவ்வளவு வலியோட இருக்கீங்க, அந்த வலியோட அந்த நினைங்க. இல்ல எனக்கு அவங்க வந்தாகணும், அவங்கள நான் விட மாட்டேன், அவங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடையாது, என் வாழ்க்கையில நான் என்ன ஆனாலும் என் லைஃப் அவங்கள நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு தாட் நமக்கு இருக்கும் இல்லையா? அந்த தாட்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பவர்ஃபுல்லாக மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு இதோட ரிசல்ட் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும். ஒன்ஸ் அவங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா இதோட நான் சொல்லிட்ட டியூரேஷன் வந்து 3 to 6 months தானே. அப்போ உங்களோட அன்பை எவ்வளோக்கு எவ்வளோ கொட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் அன்பை கொடுத்து உங்களை விட்டு அவங்க போயிருக்காங்கன்னா ஏதோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த தப்பை திரும்பியும் பண்ணாமல் உங்கள் கூடயே வச்சுக்கிற வழியை பாருங்கள். பிகாஸ் நமக்கு ஒரு விஷயம் நடந்த பிறகு அதை திருப்பியும் கெடுத்துக்கிட்டா நம்ம தான் முட்டாள். அந்த கெடுக்கிற தப்பை மட்டும் அகைன் பண்ணிடாதீங்க. அதனால திரும்ப அவங்க போகாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க இருக்க முடியுமோ, என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். பண்ணுங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க, நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கும் நம்புறேன்.